அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேவதையாக அஸ்லிஹா, ஷைத்தானாக ஹைஃபா, ஆசிராக சஃபீனா, மகளாக ருவைதா, அம்மாவாக நேஹா, மகனாக ஹாசித். ஒன்று உண்மை பேசுதல். ஷைத்தான் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். ஆமா, இவன் நான் மக்களின் எதிரி. இவனை யாரும் விரும்ப மாட்டாங்க. நான் யார் தெரியுமா? நான் தான் உங்களின் நல்லெண்ணம். என்ன நீயத்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, ஒன்னதுக்கு பிரயோஜனம் இல்லாத நல்லெண்ணம். அல்லாஹ் தூய்மையானவனை மட்டும் தான் விரும்புவான். அப்படிப்பட்ட தூய்மையானவன் தான் நான். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா மக்கள் எல்லாம் என்னதான் பின்பற்றுவாங்க. நீ எப்படி இவ்வளோ உறுதியா சொல்ற? சரி, வாயால பேச வேணாம், வா ஒரு சில உதாரணத்துல காட்டுறேன். வா வா, நீ தோக்க போறத பாப்போம். பாப்போம் நீ ஏன் நாடா. ருவைதா, 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 இங்க சீக்கிரம் வாமா. என்னடாமா? அந்த பிளேட் எடுத்துட்டு போய் டைனிங் டேபிள்ல வை. ஹை ஸ்வீட். நான் எந்த பிளேட்டை எடுத்து வைக்க சொன்னா நீ எந்த பிளேட்டை எடுத்து வச்சிருக்க? லேட்டா தானே வைக்க சொன்னீங்க. ஆமா, இதுல 2 ஸ்வீட் குறையிற மாதிரி இருக்கே. அச்சச்சோ, அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களே. நானா சாப்பிடலமா? பொய் சொல்லாத, பொய் ஈமானை தின்றுவிடும். ஆமா ஆமா, போய் ஈமான தின்றுச்சு, நான் ஸ்வீட்டை தின்றுட்டேன். கிண்டல் பண்ணாத ருவைதா, எல்லாம் வாயில நெருப்பள்ளி போட்டுருவான். சாரிமா, இனிமே போய் சொல்ல மாட்டேன். இவர்கிட்ட சொன்னதுக்கு நானே செஞ்சிருக்கலாம். உண்மை பேசுவோருக்கு உண்மை பயன் தரும் நாள். அந்த நாளில் அனைவரும் சொர்க்க சோலையில் நிரந்தரமாக இருப்பார்கள். அதன் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். எனவே நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், உண்மையாளர்களாக இருங்கள். பாத்தியா, பொய் சொல்றவங்க என் நண்பன் ஆயிடுவாங்க. இந்த மக்களை என் நண்பனா மாற்றி விட்டேன். பாத்தியா, என் மக்கள் மேல எனக்கு நிறைய. வலைக்கும் சலாம், வாங்க உட்காருங்க. எப்படி மேம் இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ருவைதா வீட்ல தொழுறோம்ல மேம்? எங்க மேம், அதை பத்தி தான் மேம் நான் பேச வந்திருக்கேன். பாருங்க மேம், இவ சலா டிராஃப்டா வீட்ல தொழுவவே மாட்டேங்கிறா மேம். இல்ல மேம், இங்க நாங்க லொஹர் மட்டும் தான் தொழு வைக்கிறோம். பாக்கி 4 வேளையும் உங்க வீட்ல தான் மேம் தொழணும். ருவைதா, அம்மா என்ன இப்படி சொல்றாங்க? வீட்ல 5 வேளை தொழுவ மாட்டியா? நெக்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. இனிமே இன்ஷா அல்லாஹ் 5 வேளையும் தொழுறேன் மேம். ஓகே மேம், நாமளும் இங்க தொழு வைக்கிறோம். நீங்களும் வீட்ல பாருங்க மேம். ஓகே மேம், நானும் பாத்துக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் அதிகமா கவனம் எடுத்து பாத்துக்கோங்க மேம். தேங்க்யூ மேம். காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதி செய்யுங்கள் என அல்லாஹ் குர்ஆனில் கூறியுள்ளான். தொழுகை விஷயத்தில் கவனமாக இருங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். தொழுகையின் முக்கியத்துவத்தை எவ்வளவுதான் அல்லாஹ் உணர்த்தினாலும் நான் இந்த மக்களின் எண்ணங்கள்ல நுழைந்த கூட கெடுப்பேன். நான் யாரு? வழி கெடுப்பவனின் தலைவன். அப்படிலாம் இல்ல, தொழுகதா சொர்க்கத்தின் திறவுகோல். அப்படிப்பட்ட திறவுகோலை இந்த மக்கள் தொலைக்கவே மாட்டாங்க. என்னால முடியாதுன்னு எதுவுமே இல்ல. நீ வேணா நடக்க போறத பாரு. அப்பாட, நிம்மதியா போன் பார்க்கலாம். ரீல்ஸ் பார்க்கணும். குடுங்க, ஷார்ட்ஸ் பார்க்கணும். யாருக்கும் வேணாம், எனக்கு தான். என்ன பாங்க சத்தம் கேட்டா அம்மா தொழுவாம உட்காந்துட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல அப்படி தொழுவணும் இப்படி தொழுவணும்னு சொன்னாங்க. சரி, அம்மாவே தொழுவாம உட்காந்துட்டு இருக்காங்க, நம்ம எதுக்கு வேஸ்டா சொல்லிக்கிட்டு. தொழுவ போயிட்டு வரேம்மா. என்ன தொழுகை விஷயத்துல இவ்வளோ அலட்சியமா இருக்கிறாங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் அழகிய சொர்க்கம் தொழுகையை பேணி தொழுபவர்களுக்காகவே அமைக்கப்பட்டது. சொர்க்கத்தின் மகத்துவத்தை இவர்கள் அறியவில்லையா? தொழுகையில் மட்டுமல்ல, தொழுகைக்காக உழு செய்யும் போதோ, தொழுகைக்காக நியத் வைக்கும் போதோ, ஏன் தொழுகையின் கடைசி ரக்காத் வர வரைக்கும் அவங்க எண்ணத்தை சிதறடிப்பேன். உன்னால அது முடியவே முடியாது. தொழுவ போயிட்டு வரேம்மா. சின்ன பையனே தொழுவுறான், நம்மளும் தொழுவோம். சரி, எல்லாரும் தொழுறாங்க, சரி நம்மளும் போய் தொழுவோம்.
பிள்ளைகளுக்கு நல் விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அதை சொல்லிக் கொடுப்பவர்களும் நடைமுறை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாமும் நல் விஷயங்கள் செய்து நம் பிள்ளைகளுக்கு நல்வழியை காட்டுவோம். ஜஸாக்கல்லாஹ்